அதே மாதிரி பாலிமர் சேனல், நீங்கள் தான் அன்றைக்கி வந்தீங்க. உங்ககிட்ட நான் ஒன்று கேட்டுக்கிறேன். உங்களுக்கு எல்லாமே இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியும். அவர் பேர் வைக்கணுன்னாரு. நான் உள்ள ஆஃபீஸ்க்குள்ளே வாங்க பேர் வைக்கிறேன்னு தான் சொன்னேன். இவ்வளோ தான் அன்றைக்கி நடந்தது. அதுக்குள்ளே நீங்கள் ஏதோ அவரை பிடிச்சி தள்ளின மாதிரியும் ஏதோ இந்த மாதிரி தயவு செஞ்சு தப்பானதை நீங்கள் முன்னோட்டு பண்ணக்கூடாது. இவ்வளோ பேர் நிற்கிறாங்க, டெய்லி இவ்வளோ பேர் சாப்பிட்றாங்களே, ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸோ ஒரு ப்ளஸ் நியூஸோ ஏதாவது போடுறீங்களா? அப்புறம் அந்த குழந்தைக்கு நான் தான் பேர் வச்சேன். அவங்களுக்கு வேண்டிய மரியாதை செலுத்தி தான் நான் அனுப்புகிறேன். ஏன்னா 12:30 நான் சொல்கிறேன், டைம் ஆயிடுச்சு, சாப்பாடு போட்டு நான் ஆஃபீஸ்க்குள்ளே வரேன், நான் பேர் வைக்கிறேன்னு தான் சொல்கிறேன். அதுக்குள்ளே நீங்கள் ஒரு தவறான செய்தியை இனிமேல் போட வேண்டாம் என்பதை எல்லா ப்ரெஸ்ஸையும் வச்சுக்கிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். ஏன்னா இங்கே நடக்கிறது அத்தனையும் நல்ல விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு. அதையெல்லாம் நீங்கள் எதுவும் காமிக்க மாட்டேங்கிறீங்க. இல்லாத ஒரு விஷயத்தை பூதாகரமாக்கி மக்கள் மத்தியில் உங்கள் டிஆர்பி ஏற்றணுன்றதுக்காக தேமுதிகவை தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க. அப்படி ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட டைரெக்டாக கேளுங்க. நான் உங்களை டெய்லி கூப்பிட்டு பேசுகிறேன். உங்கள் டவுட்ஸ் எது இருந்தாலும் கேளுங்க, நான் சொல்கிறேன். அதுக்கு பதில் தப்பு செய்தியை தயவு செஞ்சு போட வேண்டாம். இது கடைகோடியில் இருக்கிற தொண்டர் வரைக்கும் அந்த சேனல்ஸ் மேலே கடும் கோபத்தை இது உண்டாக்குது. அது வேண்டாம். நான் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்களும் அதே ஃப்ரெண்ட்லியை நீங்களும் காப்பாற்றிக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன்.